வணக்கம். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பத்தி, ஒரே ஒரு பக்கம், அது ஒரு முழு புத்தகத்தோட ஞானத்தையே நமக்குள்ள கொண்டு வந்துடும். இன்னைக்கு நாம அப்படி ஒரு பக்கத்தை தான் ஆழமா அலசப் போறோம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தெய்வீக திரட்டு. இதுல இருந்து டிசம்பர் 4ஆம் தேதிக்கான ஒரு குறிப்பு. தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது. தாமதம் என்பதே இல்லை. Never too late. ஆமா, இந்த ஆன்மீக பயணம் விழிப்புணர்வுன்னு வரும்போது ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சேன்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? நிச்சயமா பலருக்கும் வரும். அந்த மனசுக்கு இந்த ஒரு பக்கம் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, ஆரம்பிக்கலாம். இந்த ஆதாரம் ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான ஒரு ஒப்பீட்டோட தொடங்குது. ராத்திரி முழுக்க கண் முழிச்சு ஒரு அவசர வேலையை முடிச்சாலும் விடியற்காலை 4 மணிக்கு சரி தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு தூங்கவே வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்றதில்ல. ஆமா, சொல்ல மாட்டோம். எவ்வளவு தாமதமானாலும் உடம்புக்கு தூக்கம் அவசியம்னு நமக்கு தெரியும். ஆன்மீக விஷயத்தை விளக்க இந்த தூக்கத்தை ஏங்க ஒரு உதாரணமா எடுத்திருக்காங்க? இதுதான் இந்த மொத்த பகுதியோட திறவுகோல்னே சொல்லலாம். ரொம்ப சாதாரணமாக தோன்றும் இந்த உதாரணம் மனித மனத்தோட ஒரு அடிப்படை இயல்பை தொட்டு காட்டுது. தூக்கங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு அத்தியாவசிய தேவை. உடலும் மனசும் சோர்வடையும் போது அது தானாகவே தூக்கத்தை கேட்கும். ஆமா, அதை நாம தள்ளி போட முடியாது. இப்போ இதை ஆன்மீகத்தோட ஒப்பிட்டு பாருங்க. உடலுக்கு தூக்கம் எப்படியோ அப்படிதான் ஆன்மாவுக்கு தெய்வீகத்துடனான ஒரு தொடர்பு அவசியம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஓஹோ. ஆனா பிரச்சனை என்னன்னா, உடம்பு சோர்வடைகிற மாதிரி ஆன்மா சோர்வடைவது பலருக்கும் நேரடியா உணரப்படுவதில்ல. ஆமா, அது தெரியறதில்ல. அதனாலேயே அது ஒரு அத்தியாவசிய தேவையா பார்க்காம நேரம் கிடைக்கும்போது பார்த்துக்கலாம், வயசான பிறகு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். கரெக்ட். அந்த மனநிலையை உடைக்கிறது தான் இந்த ஒப்பீட்டோட முதல் நோக்கம். நீங்க சொல்றது சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது பசிச்சா சாப்பிடுறோம், சோர்வானா தூங்குறோம். ஆனா ஆன்மாவுக்கும் ஒரு தேவை இருக்குன்னே நமக்கு தெரியறது இல்லையா? இல்ல தெரிஞ்சும் நம்ம அதை கண்டுக்காம விடுறோமா? ரெண்டும் தான். பல நேரங்கள்ல வாழ்க்கையின் பரபரப்புல அந்த தேவை இருக்கிறதே நமக்கு மறந்துடுது. சில சமயங்கள்ல வாழ்க்கையில ஒரு வெறுமை, ஒரு அர்த்தமின்மை, ஒரு இனம் புரியாத சோகம் வரும்போது ஆமா, அந்த தேவை லேசா எட்டி பார்க்கும். ஆனா அதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாம நம்ம மறுபடியும் வெளியுலக விஷயங்கள்ல மூழ்கிடுவோம். சரிதான். இந்த ஆதாரம் சொல்றது என்னன்னா, தூக்கத்தை எப்படி ஒரு அவசியமான ரீசார்ஜா பார்க்கறோமோ அதே மாதிரி ஆன்மாவுக்கான இந்த தொடர்பையும் ஒரு அத்தியாவசியமான ரீசார்ஜா பாருங்க. ஓ. அது ஒரு விருப்பத் தேர்வா, அதாவது ஆப்ஷனலா பார்க்காதீங்க, அத்தியாவசிய தேவையா பாருங்க. அருமை. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஆதாரம் சொல்லுது, உடலுக்கும் மனதிற்கும் தூக்கம் எப்படியோ அப்படியே ஆன்மாவிற்கு புனிதமான ஒன்று கூடல். ஹோலி கம்யூனியன். ஆமா, தொடர்ந்து தெய்வீகத்தன்மையுடன் ஆன்மாவை சார்ஜ் பண்ணுவது பற்றியும் பேசுது. இந்த புனிதமான ஒன்று கூடல்ங்கிற வார்த்தை கொஞ்சம் பெரிய வார்த்தையா இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. அதுக்கு நாம கோயிலுக்கு தான் போகணுமா? இல்லவே இல்ல. புனிதமான ஒன்று கூடல் என்பது ஏதோ பெரிய மத சடங்கு மாதிரி பார்க்க தேவையில்லை. அதோட உண்மையான அர்த்தம், நீங்களும் உங்களை விட பெரிய ஒரு சக்தியும் இணைகிற ஒரு தருணம். ஓ. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க தனியா அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க மனசோட நீங்களே பேசுற சில நிமிடங்கள். சரி. இல்ல காலையில சூரிய உதயத்தை மௌனமா ரசிக்கிற ஒரு கணம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்கும்போது உங்க மனசு லேசாக்கி கண்ணுல கண்ணீர் வர்ற ஒரு தருணம். இப்படி உங்களுடைய நான் என்ற அகங்காரம் கொஞ்சம் கரைஞ்சு உங்களை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தோட ஒரு பிணைப்பை உணர்ற எந்த ஒரு தருணமும் ஒரு புனிதமான ஒன்று கூடல் தான். ஆஹா. அதுதான் ஆன்மாவை சார்ஜ் பண்றது. ஓ, அப்போ இது ரொம்ப எளிமையான விஷயம்தான். நம்ம போனை தினமும் சார்ஜ் பண்றோம், ஆனா நம்மள நாமளே சார்ஜ் பண்ணிக்க மறந்துடுறோம். கரெக்டா சொன்னீங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான சந்தேகம் வருது. பல பேர் என் பேட்டரி பல வருஷமா டெட் ஆகி கிடக்கு, நான் ஆன்மீகத்தை பத்தி யோசிச்சே பல வருஷம் ஆச்சு, இப்போ போய் சார்ஜ் போட்டா ஏறுமா? இத்தனை நாள் வீணா போச்சுங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குமே, அதுக்கு இந்த ஆதாரம் ஏதாவது பதில் சொல்லுதா? மிகச் சரியான கேள்வி. அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றதுக்கு தான் அடுத்த உருவகத்தை இந்த ஆதாரம் பயன்படுத்துது. அது ஒரு மிக சக்தி வாய்ந்த உருவகம். ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குறத பத்தி சொல்லிட்டு அதை இப்படி விளக்குது. சொல்லுங்க. இது நீண்ட காலமாக இருளில் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் ஒளியை கொண்டு வருவது போன்றது. இந்த வரியை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இருண்ட அறைக்குள் ஒளியை கொண்டு வருவது. சரி, இது என்ன சொல்ல வருது? ஒரு அறை 100 வருஷமா பூட்டி கிடக்குன்னு வச்சுப்போம். சரி. உள்ள குரோமேஷ்னா இருட்டு.
இப்போ நீங்க அந்த அறையை திறந்து ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை கொண்டு போறீங்க. அந்த 100 வருஷம் இருட்டு விலகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நொடி கூட ஆகாது. விளக்கு உள்ள போன அடுத்த கணமே இருட்டு மறைஞ்சிடும். அதுதான் விஷயம். எக்ஸாக்ட்லி. இருட்டு விலகுறதுக்கு நேரம் தேவையில்ல. ஒளி வந்தா இருட்டு இல்ல, அவ்வளவுதான். ஆமா. 100 வருஷம் இருட்டா இருந்தாலும் சரி, 1000 வருஷம் இருட்டா இருந்தாலும் சரி, அது ஒளிக்கு முன்னாடி ஒரு நொடி கூட நிக்க முடியாது. ஓ. ஏன்னா இருட்டுக்குன்னு தனியா ஒரு இருப்பு, ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ம். அது ஒளியோட இல்லாமை, ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். ஆமா ஆமா. இதே தத்துவத்தை தான் ஆன்மீக அறியாமைக்கும் பொறுத்துறாங்க. ஒருத்தர் பல வருஷமா ஆன்மீக சிந்தனையே இல்லாம குழப்பத்துல அறியாமையில வாழ்ந்திருக்கலாம். சரி. ஆனா அவருக்கு ஞானம் அல்லது விழிப்புணர்வுங்கிற அந்த ஒளி வர கணத்துல பல வருட அறியாமை உடனடியா மறைஞ்சிடும். அந்த மாற்றத்துக்கு நேரம் ஒரு தடை இல்லை. இது கேட்கவே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. அதாவது வளர்ச்சியை நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு, ஒரு தோட்டத்தை உருவாக்குற மாதிரி, விதைச்சு தண்ணி ஊத்தி மெதுவா படிப்படியா நடக்கிறது. ம். இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரி லைட் ஸ்விட்ச் போட்ட மாதிரி உடனே நடக்கிறது. ஆமா. இந்த ஆதாரம் ஆன்மீக விழிப்புணர்வை அந்த 2வது வகையில சேர்க்குது. அது பல வருஷ பயிற்சி இல்ல, ஒரு கண நேர புரிதல்னு சொல்லுது. மிகச்சரியா சொன்னீங்க. ஆன்மீக அறியாமைங்கிறது நம்ம மேல படிஞ்ச அழுக்கு மாதிரி இல்ல, அது நமக்கு சூழ்ந்திருக்கிற இருட்டு மாதிரி. ஓ, நல்ல ஒப்பீடு. பல வருஷம் அழுக்க போக்க அதிக நேரம் தேக்க வேண்டியிருக்கும். ஆனா பல வருஷம் இருட்ட போக்க ஒரு நொடி வெளிச்சம் போதும். போதும். ஆமா. அதனால இத்தனை காலம் வீணாக்கிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி தேவையே இல்ல. ம். ஏன்னா அந்த கடந்த கால இருள் நிகழ்கால ஒளியை எந்த விதத்திலும் பாதிக்காது. நீங்க விளக்கை ஏத்த தயாரா இருக்கிறீங்களாங்கிறது தான் ஒரே கேள்வி. ரொம்ப ஆழமான கருத்து. இப்போ இந்த ஆதாரத்தோட உச்சகட்டமான, அதே சமயம் சிலருக்கு கொஞ்சம் சர்ச்சைக்குரியதா தோன்றக்கூடிய ஒரு பகுதிக்கு வரோம். சரி. அது சொல்லுது, ஒரு மனிதன் ஆன்மீக விழிப்புணர்வுக்கு ஒருபோதும் தாமதிப்பதில்லை. மரணத் தருவாயில் ஞானம் பெற்றாலும் அவன் பிரம்மத்துடன் ஐக்கியம் அடைகிறான். இது வேதாந்தத்தின் கூற்றுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை கேட்கும்போது ஒரு பொதுவான கேள்வி எழும். என்ன கேள்வின்னு எனக்கு புரியுது. சொல்லுங்க. அப்படியா? ஒரு வாழ்க்கை முழுக்க தப்பு செஞ்சுட்டு சுயநலமா வாழ்ந்துட்டு கடைசி நிமிஷத்துல கடவுளை நினைச்சா எல்லாம் சரியாயிடுமா? ஆமா. இது ஒரு பொறுப்பற்ற வாழ்க்கையை வாழ்றதுக்கு கொடுக்கப்படுற ஒரு லைசென்ஸ் மாதிரி இல்லையா? இதுதான் உங்க கேள்வி. ஆமாம், கிட்டத்தட்ட அதேதான். இது சரியான அணுகுமுறையா? இது ஒரு நியாயமான கேள்வி. ஆனா இதை நாம ஒரு தார்மீக கணக்கு வழக்கு, ஒரு மாரல் அக்கவுண்டிங் கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடாது. சரி. வேதாந்தத்தோட அடிப்படையிலிருந்து பார்த்தா இதுக்கு பதில் கிடைக்கும். வேதாந்தம்னா என்னன்னு ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அது உபநிடதங்களோட தத்துவ பகுதி. அதோட மையக்கருத்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாவும், அதாவது ஜீவாத்மா, அந்த பிரபஞ்சத்தோட மூல பெரும் சக்தியான பிரம்மமும், அதாவது பரமாத்மாவும் அடிப்படையில் ஒன்றுதான் அப்படிங்கிறது தான். ஓகே. நாம வேற, கடவுள் வேறங்கிற எண்ணம் தான் மாயை. இந்த உண்மையை உணர்றது தான் ஞானம். பிரம்மத்துடன் ஐக்கியம் அடைவதுன்னா அந்த நான் என்ற தனித்தன்மை கரைந்து எல்லாம் ஒன்றுதான் என்ற பேருண்மையை அனுபவபூர்வமா உணர்றது. ஓகே. அப்போ அந்த உணர்தலுக்கோ மரணத் தருவாய்க்கோ என்ன சம்பந்தம்? அந்த உணர்தல் ஒரு கணக்கீடு முறை இல்ல. நீ இவ்வளவு புண்ணியம் செஞ்சா உனக்கு இந்த நிலை கிடைக்கும் அப்படிங்கிற வியாபாரம் இல்ல. அது ஒரு முழுமையான உணர்தல் நிலை, a state of realization. சரி. ஒருத்தர் தன் வாழ்க்கை முழுக்க தன்னை ஒரு தனி உடலாகவும் மனமாகவும் நினைச்சு இந்த உலகத்துல போராடி வாழ்ந்திருக்கலாம். ஆமா. ஆனா அவருடைய மரணத் தருவாயில, அந்த கடைசி நொடியில, அந்த நான்கிற எண்ணம், அந்த உடல் மேலிருந்த பற்று எல்லாம் முழுசா கரைஞ்சு அவர் தன்னை பிரபஞ்ச சக்தியோட ஒரு பகுதியா உணர்ந்தா அந்த ஒரு கன உணர்தல் முழுமையானது. அப்போ அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை, அதுக்கு முன் வாழ்ந்த 80 வருட வாழ்க்கை ஒரு பொருட்டே இல்லைன்னு வேதாந்தம் சொல்லுது. இது தப்பு செய்யலாம்னு ஊக்குவிக்கல. புரியுது. ஆனா அந்த கடைசி வாய்ப்பு கூட யாருக்கும் மறுக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு எல்லையற்ற கருணையே இது காட்டுது. எந்த ஒரு ஆன்மாவும் கைவிடப்படுவதில்லைங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை தருது. அப்படியானால் இந்த மொத்த பகுதியோட சாராம்சத்தை எப்படி தொகுத்து பார்க்கலாம்? இந்த ஒரு பக்கத்துல இருந்து நீங்க எங்களுக்காக எடுக்கிற மிக முக்கியமான செய்தி என்ன? ஒரு 3 முக்கியமான செய்திகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. முதல் செய்தி, ஆன்மீக தேடல உங்க அன்றாட அத்தியாவசிய தேவைகள் பட்டியல்ல சேருங்க. அது தூக்க மாதிரி, உணவு மாதிரி முக்கியம். அதை தள்ளி போடாதீங்க. சரி. இரண்டாவது செய்தி, கடந்த காலத்தை நினைச்சு குற்ற உணர்ச்சி கொள்ளாதீங்க. நீங்க எத்தனை வருஷம் ஆன்மீகத்தை பத்தி நினைக்காம இருந்திருந்தாலும் பரவாயில்ல, அது 100 வருஷம் இருட்டு மாதிரி. ஒரு நொடி ஞானம்ங்கிற ஒளி வந்தா அது காணாம போயிடும். உங்க கடந்த காலம் உங்க நிகழ்காலத்தை தீர்மானிக்காது. நிச்சயமா. மூன்றாவது, உச்சபட்சமான செய்தி, இதுக்கு காலக்கெடுவே, அதாவது டெட்லைனே கிடையாது. கடைசி மூச்சு வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு.
இந்த நம்பிக்கை ஆன்மீக பாதையில இருக்கிற அழுத்தத்தை முழுமையா நீக்கிடுது. ஐயோ சீக்கிரம் முடிக்கணுமேன பதட்டம் இல்லாம நிதானமா ஆனா உறுதியா பயணிக்க இது உதவுது. ரொம்ப அருமையான தொகுப்பு. உளவியல்ல சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்வாங்க. ஆமா, சங்க் காஸ்ட் ஃபேலசி. அதாவது ஒரு தவறான விஷயத்துல நிறைய நேரத்தையோ பணத்தையோ முதலீடு பண்ணிட்டோம்னா, ஐயோ இவ்ளோ முதலீடு பண்ணிட்டோமேன்னு நினைச்சு அது தப்புன்னு தெரிஞ்சும் அதுலயே தொடர்ந்து பயணிக்கிறது. இந்த ஆதாரம் அதுக்கு நேர் எதிரான ஒரு விடுதலைய தருது. ஆன்மீகத்தை பொறுத்தவரை உங்க கடந்த காலம் ஒரு முதலீடே இல்ல, அது ஒரு பொருட்டே இல்ல. ஆமா, நீங்க தொடங்குற இந்த ஒரு கணம்தான் உங்களுடைய முழுமையான மூலதனம்னு சொல்லுது. மிகச் சரியான இணைப்பு. அந்த ஒரு கணம்தான் முக்கியம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆதாரம் தாமதம் என்பதே இல்லங்கிற தலைப்புல தூக்கம், இருண்ட அறை, மரணத் தருவாய் போன்ற உதாரணங்கள் மூலமா ஆன்மீக விழிப்புணர்வுக்கான கதவுகள் நமக்காக எப்போதுமே திறந்தேதான் இருக்குங்கிற ஒரு ஆழமான ஆறுதலான செய்தியை தந்திருக்கு. ஆமாம், இது நம் எல்லோரையும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வைக்குது. என்னது? இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி ஆன்மீக விழிப்புணர்வுக்கு நேரமோ வயசோ உங்க கடந்த காலமோ ஒரு தடையே இல்லைன்னா அப்புறம் எதுதான் உண்மையான தடை? அந்த இருண்ட அறைக்குள்ள ஒரு சின்ன விளக்கு கொண்டு வரதாந்து உங்களை தடுக்கிற விஷயம் உண்மையிலே என்ன? இந்த சிந்தனையோட இன்றைய இந்த அலசலை நாம நிறைவு செய்யலாம்.